பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் புதன்கிழமைக்குள்ளே அது முடியுதுன்னா முதல்ல என்ன தீவு காண்ட போகிறாங்க? பக்கிங் மட்டும் இல்லையே, மக்கள் இங்கே வந்து தீபாவளிக்குன்னு பொழைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் இருக்குல்ல, அந்த சமுதாயத்துக்கு அவங்க வழி காமிக்கணும்ல. அந்த சமுதாயத்துக்கு முதல்ல அவங்க தீர்வு காணணும். அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து மக்கள் வந்து பார்க்கிங்லாம் ஓகே, பேங்க் பைக்கலாம் இங்கே எங்கெங்க வச்சுட்டு வந்துடுவாங்க, நடந்து வந்துடுவாங்க. இருந்த போதிலும் இங்கே இந்த டிராஃபிக்கு வந்து அவங்க அழகாக கிளியர் பண்ணுறதுக்கு அது ஒன்று டிபிகேல் வார்டன் வைக்கணும், இல்லாட்டின்னா போலீஸ் வைக்கணும், வச்சு அதுக்கு அது வந்து ஃப்ளோ வைக்கணும். இப்போ அதெல்லாம் செய்யாட்டினா ராத்திரி நான் இங்கே தான் போனேன், அங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கு இங்கே அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசிக்கு 45 நிமிஷம் இருக்குது. 2 சைட்லும் காடி போட்டாங்க, இது பின்னாலையும் காடி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்க்குறேன் கோன் போட்டிருக்கானுங்க, நேற்று கோன்லாம் இல்லை, பின்னாலையும் காடி போட்டிருந்தாங்க, இங்கிட்டும் காடி போட்டிருந்தாங்க. ஸோ புதன்கிழமைக்குள்ளே தீர்வு காண்றோன்னா நல்லா வர வைக்கிற ஒரு விஷயம். இருந்த போதிலும் என்னத்தை தீர்வு காண போகிறாங்கன்னு நம்ம காக்கணுங்கள. அந்த சமுதாயம் இங்கே வந்து பொருளாதாரம் செஞ்சு வாழணும்னு இருக்கிற அந்த சமுதாயத்துக்கு அவங்க முதல்ல வந்து தீர்வு கொடுக்கணும். இரண்டாவது இந்த ஓகேயு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழி காமிக்கணும். மூணாவது வந்து இந்த டைனமிக்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும். இங்கே உள்ளவங்களை கூப்பிட்டு பேசி எப்படி இதை வந்து தீர்வு காணலான்னு அவங்க பேசணும். இது 3 செஞ்சாங்கன்னா அருமையான விஷயம். அது வரைக்கும் மந்திரியை பாராட்டலாம். கலாச்சாரம் தெரியாதவன்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் இப்படி தான் செய்யணும்னா அப்படி செய்யணும்னா நம்மளுக்கு கோபம் தான் வரும். என்ன செய்யுது? ஒரு வேண்டுகோள், நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்த வாய்ப்புகளை வந்து நம்மளே பாய்ச்சிக்கிறதுக்கு முக்கியம். இந்த வாய்ப்பை கொண்டு போய் மித்தவங்கள்ட்ட கொடுத்துவிட்டு அவங்களுக்கு வந்து சேவா விட்டு அதுலேருந்து சம்பாதிக்க பார்க்காதீங்க. எனக்கு இது லாங் ரன்னில் வந்து பாதிச்சிடும், சமுதாயத்தை பாதிச்சிடும்.